தேசிய கல்வி நிறுவனத்தினால் நடத்தப்படுகின்ற பிரியோகணித பாடத்துக்கு வந்திருக்கின்ற அனைத்து மாணவர்களையும் அன்புடன் வரவேற்பதோடு அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். இன்று நாங்கள் புதிய ஒரு பாடத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஏற்கனவே வட்ட இயக்கத்தில் குறிப்பிடப்பட்ட 2 வகையான இயக்கங்கள், கிடைவட்ட இயக்கம், நிலைக்குத்து வட்ட இயக்கம் என்ற பகுதிகளில் கிடைவட்ட இயக்கம் சற்று முதலாவது பாடத்தில் நாங்கள் இறுதியாக நடந்த பாடத்தில் அதனை முற்றாக முடித்து வைத்திருந்தோம். இன்று நாங்கள் அடுத்த பகுதியாகிய நிலைக்குத்து வட்ட இயக்கத்தை பற்றி நாங்கள் ஆராய இருக்கின்றோம். நிலைக்குத்து வட்ட இயக்கம் என்பது ஒரு சீரற்ற கோணவேகத்துக்கு உதாரணம் என்று ஆரம்ப காலத்தில் நான் சொல்லியிருந்தேன். இன்று நாங்கள் அதை எப்படி என்பதை தொடர்பாக சமன்பாடுகளுடன் உங்களுடன் சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவுகளை இன்றைக்கு பெற இருக்கின்றோம். ரைட். இந்த தலையங்கம் நிலைக்குத்து வட்ட இயக்கம். அப்போ நிலைக்குத்து வட்ட இயக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த படத்தை பாருங்கள். எல் நீளமுள்ள இழையின் முனையில் இணைக்கப்பட்ட துணிக்கையின் நிலைக்குத்து தளத்தில் இயங்குகிறது. கவனமாக பார்த்துக்கொள்ளும். எல் நீளமான இழையொன்றின் ஒரு முனை நிலைத்த புள்ளிக்கு கட்டப்பட்டிருக்கிறது, மறுமுனையில் துணிக்கை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கிறது, கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு நாங்கள் ஒரு கணத்தாக்கு அல்லது ஒரு அடி என்று சொல்லலாம். ஒரு அடி, சின்ன ஒரு தட்டு அல்லது வேகம் u, ஏதாவது ஒரு வகையில் அப்படித்தான் கணக்குகள் வரும். உங்களுக்கு ஒரு அடி ஒன்று பிரயோகிக்கப்படுகிறது அல்லது ஒரு கணத்தாக்கு பிரயோகிக்கப்படுகிறது அல்லது ஒரு u எனும் வேகம் கொடுக்கப்படுகிறது. அப்போ என்ன நடக்கும்? துணிக்கை இயங்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த கொடுக்கப்படுகின்ற அந்த கணத்தாக்கு அல்லது ஆரம்ப வேகத்திலே தங்கி இருக்கின்றது அதனது இயக்கம். ஏனென்று சொன்னால் இது சற்று அசைகின்ற பொழுது அங்கே பாருங்கள், இந்த நிறையை என்ன செய்ய போகின்றால் அந்த துணிக்கையை மேலே போவதை குறைக்க போகுது, அதனது இயக்கத்தை தடுக்க போகுது. ஏன் இந்த பக்கத்தால் போய்க்க அதன் கூறு, நிறையினது கூறு, நாங்கள் பாப்பா என்ன கூறு, ஒரு கூறொண்டு வரப்போகின்றது. அது கொஸ்டீட்டா, இந்த பக்கத்துக்கு சைன்டீட்டா. இந்த எம்ஜி சைன்டீட்டான்ற கூறு இயக்கத்தை தடுக்கும் முகமாக வரப்போகின்றது. ஆனபடியால் என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு இயக்கத்துக்கு எதிராக ஒரு விசையொன்று தொழிற்படுமாக இருந்தால் அந்த இயக்கம் ஒரு இடத்துல போய் ஓய்வடையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது அமர்முடுகல் இயக்கம். அப்போ இதுவும் அதே மாதிரி ஒரு குறிக்கப்பட்ட தூரம் போய் ஓய்வடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்போ நாங்கள் இதை கொஞ்சம் அவதானமாக பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த வேகம் அல்லது அந்த கணத்தாக்கு ஏற்ப துணிக்கைக்கு விதம் விதமான இயக்கங்கள் நடக்க போகும். இப்போ நாங்கள் ஒரு சிறிய ஒரு விசையை அல்லது ஒரு கணத்தாக்கை கொடுத்திருந்தால் அது கொஞ்ச தூரம் போய் ஓய்வடைந்து ஒரு கணநிலை ஓய்வடைந்து அங்கேயே நின்று விட மாட்டாது. ஒரு கிடையாக நாங்கள் ஒரு பொருளை தட்டிவிட்டால், ஒரு பந்தை தட்டிவிட்டால் அது போய் ஒரு இடத்துல நின்றுடும், திரும்பி வராது. இது என்ன செய்ய போன்னு சொன்னால், ஒரு இடத்துக்கு போய் அங்கேயே நிற்காது, கணநிலை ஓய்வு. ஏன்? அங்கே நிறையினது கூறு அந்த இழுத்து பிடிச்சி கொண்டு இருக்கு, திரும்பி பழைய இடத்துக்கு வந்து அடுத்த பக்கத்துக்கு போக ஆரம்பிக்கும். அப்படியா பார்த்துக்கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்கின்ற ஆரம்ப கணத்தாக்கு அல்லது ஆரம்ப வேகம் என்பதுக்கு ஏற்ப துணிக்கையின் இயக்கங்களை நாங்கள் ஆராய போகணும், சும்மா கதைப்போம். அப்போ இதை நாங்கள் ஒரு சின்ன ஒரு வேகத்தை கொடுத்திருந்தால் அது குறிக்கப்பட்டதுக்கு போயிட்டு அங்கே கணநிலை ஓய்வடைந்து மீண்டும் பழைய இடத்துக்கு வந்து எதிர்பக்கத்துக்கு போய் அப்படியே வந்து கொண்டிருக்கு. அதை நாங்கள் சொல்லுவது என்னவென்றால் ஒரு எளிய ஊசல் அமைப்பு. எளிய ஊசல் அமைப்பு இப்படி அலைந்து கொண்டே இருக்கு, அலை வைத்து தந்து கொண்டிருக்கு. அப்போ அதாவது நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம், ஒரு குறிக்கப்பட்ட கோணத்துக்குள்ளால அலைஞ்சு அது கொடுக்கப்பட்ட வேகம் அதிகரிச்சா இன்னும் கொஞ்சம் கூட கோணம் போய் கூடுதலான கோணத்தோடு அலைந்து கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், இந்த கொஞ்சம் அவதானமாக பாருங்கள். இப்போ நாங்கள் சொல்ல போன்றதெல்லாம் நாங்கள் இது தேவையான முக்கியமான விடயங்களை பற்றி நாங்கள் இப்பொழுது கதைக்க போகின்றோம். அப்போ இதை நாங்கள் எல்லை ஆரையாக கொண்ட ஒரு முழு வட்டத்தை நீங்கள் கருத்தி கொண்டால் பாருங்கள், இது உண்மையாக நிலைக்குத்து வட்டம் என்றால் பெரிய வட்டம் ஒன்று வர வேண்டும். அப்போ நிலைக்குத்து வட்டத்தில் நாங்கள் இப்படி போட்டு அந்த ஒரு கிடை டொட் கோடு போட்டிருக்கிறேன், அதான் அந்த வட்டத்துக்கு வருகின்ற விட்டம். அப்போ விட்டத்துக்கு மேல் பகுதி கீழ்ப்பகுதி என்று 2ஆக நாங்கள் பிரிக்க போகிறோம். மேல் பகுதிக்கு பேர் மேலறை வட்டம், கீழ்ப்பகுதிக்கு பேர் கீழறை வட்டம். அப்போ என்ன சொன்னேன்? இந்த துணிக்கை இயங்க போகின்றது. அப்போ துணிக்கை இயங்க பல வித்தியாசமான இயக்கங்கள் நடக்க போகிறது. அப்போ கொடுக்கப்படுகின்ற ஆரம்ப வேகத்துக்கு கேட்க அது என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு எளிய ஊசல் தன்மையை காட்டும். எளிய ஊசல் போல் அலையும், இப்படி அலைந்து கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வேகம் கொடுத்திருந்தால் அதை விட கொஞ்சம் மேலே போய் எளிய ஊசல் போல் ஆடும்.
இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்தால் அது இப்படியே வந்து இந்த மட்டத்துக்கு வந்துட்டு அப்படியே போகும். அப்போ அரைவட்டத்தில் ஊசலாடும். அப்போ அந்த ஆரம்ப வேகத்தில் தங்கி இருக்கின்றது அதனது இயக்கம். அப்போ நான் என்ன செய்ய உள்ள போகிறேன், அந்த u என்ற வேகத்துக்கேற்ப தற்பொழுது துணிக்கையானது கீழரை வட்டத்தில் அல்லது கீழரை வட்டத்துக்குள் இயங்கும், ஊசலாடும். இயங்கும் என்று சொல்றோம். அது இயக்கம் ஒரு ஊசல் அமைப்பு. அப்போ ஊசலாடும், அலையும், ஊசலை போல் அலை. அப்ப அதுக்குரிய யூ எப்படி இருக்க வேண்டும், எப்படி யூ இருந்திருந்தால் அப்படி அலை, எப்படி யூ இருந்திருந்தால் இந்த மட்டத்துக்கு போய் வரும். அடுத்த அப்ப நாங்கள் என்ன சொல்ல போன்றேன், கீழல் அரைவட்டத்துக்குள் வேறு என்ன நடக்கும் நான் சொல்லியிருக்கின்றேன். இப்ப நீங்களே பார்த்தீங்கள், இது ஓய்வடைந்து திரும்பி போனது. ஆகவே வேகம் சைவராவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று காணப்பட்டது கீழரை வட்டத்தில். ஆனால் இழுவிசை இந்த நிறையின் காரணமாக அந்த இடத்துல ஒரு நாளும் சைவருக்கு சமமாக மாட்டாது. திருப்பி சொல்றேன், அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு துணிக்கை கீழரை வட்டத்துக்குள் இயங்குகிற ஒரு சந்தர்ப்பத்தை கருதி கொண்டால் வேகம் பூஜ்ஜியமாகும். இறுதி வேகம் பூஜ்ஜியமாகிறபடித்தான் திரும்பி கணல்ல ஓய்வடைந்து திரும்பி வருகிறது. ஆனால் இழுவிசை இலை தொய்யாது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இலை ஒருபோதும் தொய்ய மாட்டாது. வேகம் சைவராவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ரைட். இப்ப நாங்கள் துணிக்கை இப்ப இந்த இடத்துக்குள்ள அரைவட்டத்தில் அலைந்து இப்ப மேலே போகுது. இப்ப மேலே போயிட்டுன்னு சொல்லுவோம். மேலே போயிருந்தால் ஏற்கனவே நாங்கள் பழைய கணக்கிலும் பார்த்திருக்கின்றோம். மேலே இருக்கிற சந்தர்ப்பத்தில் படப்பை நாங்கள் இங்கே கீறி பார்ப்போம். மேலே இருக்கிற ஒரு படம். இப்ப நாங்கள் இலை இந்த இருக்கின்றது, துணிக்கை தொங்கிக் கொண்டிருக்கின்றது, இலை இங்க வந்துட்டு முதல் நான் சொன்னேன் கீழரை வட்டத்துக்குள் இயங்குகின்ற பொழுது அப்ப இங்கே இழுவிசை இப்படி தொழிற்படும், நிறையும் இப்படி தொழிற்படும். அப்ப நிறை இதை சப்போர்ட்டாக சேர்ந்து ஒரே திசையில் இருக்கிறபடியால் இலையை தொய்வதற்கு சாத்தியம் இருக்கின்றது. இந்த பிரதேசத்தில் இந்த பிரதேசம் இதுக்குள்ள ஒரு நாளும் டி சைவருக்கு சமமாக மாட்டாது. வி சைவருக்கு சாத்தியம் இருக்குது, அலைந்து கொண்டிருக்கிறபடியா வி நோட் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. கீழரை வட்டத்தில் இந்த இயக்கம் சாத்தியமாகும். இலை ஒருபோதும் பூச்சியமாக இழுவை ஒருபோதும் பூச்சியமாகாது. மேலே போகின்ற பொழுது பாருங்கள், இது இப்படி இருக்கு. இலையின் தாக்குகின்ற இழுவை மையத்தை நோக்கி தாக்குகிற சந்தர்ப்பத்தில் நிறைனது கூறும் அதன் வழி வாரபடியால் இங்க இழுவை சைவராகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் வி வந்து சைவருக்கு சமனாக மாட்டான். ரெண்டு சந்தர்ப்பத்தை சொன்னேன். ஒரு வட்டத்தில் கீழ்வரை இந்த வட்டப்பகுதி கீழ் அரை வட்டம், அரை வட்டம். இந்த கீழரை வட்டத்தில் டி சைவருக்கு சமனாக மாட்டாது. வி சைவராவதற்கு சாத்தியம் இருக்கின்றது. மேலே போனீங்கன்றால் மேல் அரை வட்டம், மேல் அரை வட்டம், மேல் அரை வட்டம். அப்ப மேலரை வட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்க டி வந்து பூஜ்ஜியத்துக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே நேரத்தில் வேகம் வந்து பூஜ்ஜியமாக மாட்டார். இவைகள் நீங்கள் ஆரம்பத்தில் தெரிஞ்சிருக்க வேண்டும். ரெண்டும் பூஜ்ஜியமாக சந்தர்ப்பம் நடக்காது. அப்ப இங்க ஒன்றில் வி சைவராகும் அல்லது டி சைவராகும். இங்க டி சைவர் ஆகிவிட்டது என்று சொன்னால், இப்ப நாங்கள் சொல்லுவோமே இந்த இடத்துல டி சைவர் ஆகிவிட்டது. டி இருந்தால்தான் இந்த வட்டப்பாதை நடக்கும். டி இருந்தால்தான் வட்டப்பாதை நடக்கும். டி இல்லை என்று சொன்னால் வட்டப்பாதை நடக்காது. அப்ப என்ன நடக்கும்? துணிக்கை வட்டப்பாதையை விட்டு விலகி அங்கே அதில் இருந்த தொழிற்படுகின்ற ஒரு இருந்த இழுவிசையும் போயிட்டுபடியால் அதுவும் சுமார் கல்லோ இருக்கின்ற கல்லொண்டு அங்கே இருந்தால் என்ன செய்யுமோ, ஒரு முகத்தோட போற கல்லுக்கும் இதுக்கும் அல்லது துணிக்கைக்கும் ஒரே வகையான அமைப்பு. அப்ப இது ஒரு எரியல் பாதையில வந்து விழும். எரியல் பாதை படிவா பார்த்துக் கொள்ளுங்க. டி சமன் சைவராகின்ற சந்தர்ப்பத்தில் எரியல் பாதையில் வரும். டி சைவர் இல்லாமல் இருந்தால் அது வட்டப்பாதையில் வரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்பே இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்ட விடயம் நிலைக்குத்து வட்ட இயக்கம். இந்த நிலைக்குத்து வட்ட இயக்கத்தில் நாங்கள் துணிக்கையை நாங்கள் ரெண்டு பகுதிகளாக பிடித்திருக்கின்றோம்.
கீழறைவட்ட பகுதி, மேலறைவட்ட பகுதி. துணிக்கை கீழறைவட்ட பகுதியிலே சுயாதீனமாக சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருக்கு, அலைந்து கொண்டு. அங்கே என்ன நடக்குது என்றதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அங்கே வேகம் வந்து பூச்சியமாகிறபடியால் தான் கனநிலை ஓய்வுக்கு போய் மீண்டும் வந்து அந்த தொடர்ச்சியான இயக்கத்தில் நடந்து கொண்டிருக்கு. அது ஒரு அலைவு இயக்கம். இந்த அலைவு இயக்கம் நிலைக்குத்தோட கோணங்கள் அமைத்துக் கொண்டு போகும். ஒருக்கா கிடையாக வருகிற ஒரு சந்தர்ப்பமும் இருக்கும். அப்ப கீழ் அரைவட்டத்தில் ஆடுகின்ற ஒரு நிகழ்வு நடக்கும். மிக முக்கியம் வழங்கும். கீழுக்குள்ள உள்ளுக்குள்ள அலைதல், அரைவட்டத்தில் அலைதல். அந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலேயும் அந்த கீழரைவட்டத்தில் நடக்கின்ற இயக்கத்தில் இழுவிசை ஒரு நாளும் பூச்சத்துக்கு சமனாக வராது என்பது உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிந்திருக்க வேண்டும். V7 சைவராகும். ரைட், இதெல்லாம் உங்களுக்கு நான் கொஞ்சம் நேரத்தில் நிறுவி காட்டுவேன். மேலரைவட்டத்துக்குள் போனால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளும். T சைவராதுக்கு சாத்தியங்கள் உண்டு, V சைவராக மாட்டார். ஆனால் சில சந்தர்ப்பத்தில் Tயும் சைவராகாது, Vயும் சைவராக இருந்தால் பூரண வட்ட இயக்கத்தை நடக்கும். கவனமாக பார்த்துக்கணும். இங்கே C சைவராகும் என்று நீங்கள் சந்தித்தால் அது எரியல் பாதையாகிவிடும். வட்டப்பாதையை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்றால் அங்கே T not equal to not, Vயும் not equal to not ஆக இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான இது கருத்தாக காணப்படுது. இது மிக முக்கியமான கருத்து. இங்கே என்ன நடக்கும், இங்கே என்ன விளங்கி கொண்டால் எந்த கணக்கை நீங்கள் இலகுவாக செய்யலாம். ரைட், அப்ப நாங்கள் இப்ப பார்ப்போம். இங்கே நடைபெறுகிற இயக்கத்துக்கு என்னென்ன வகையான சமன்பாடுகளை போடலாம் என்பது விளங்குவோம். நிலக்குத்து வட்ட இயக்கமும் கிடைவட்ட இயக்கமும் சமன்பாடுகள் வழியே பார்த்தால் ஒரே மாதிரி தான், மையத்தை நோக்கி தான் சமன்பாடு போட போறோம். அப்ப அங்கே என்ன சமன்பாடு, இங்கே என்ன சமன்பாடு, சமன்பாடுகள் கொஞ்சம் வேறுபாடாக இருக்கு. அங்கே ஒன்று மையத்தை நோக்கி போடுவீங்கள், நிலைக்குத்தாக சமநிலைக்கு சமன்பாடு. இங்கே அப்படியல். இங்கே நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை இப்ப நாங்கள் பார்ப்போம். இப்ப நாங்கள் பாருங்கள், இலையில் கட்டப்பட்ட தலையங்கத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். எல் நீளமுள்ள நீளா இலை, இலையின் முனையில் இணைக்கப்பட்ட துணிக்கையின் நிலைக்குத்து தளத்தில் இயங்குகிறது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது வட்ட இயக்கத்தை சம்பந்தமான கணக்குகள் செய்கின்ற பொழுது நாங்கள் ஆரம்பத்தில் இப்படித்தான் துணிக்கை இருந்திருக்கின்றோம். ஓ என்னும் புள்ளியில கட்டப்பட்டு எல் நீளமான இலையில் ஒரு எம் திணியுள்ள துணிக்கை ஒன்று காணப்படுகிறது. இதற்கு நாங்கள் ஒரு ஆரம்ப வேகம் எப்படி கொடுக்கலாம், ஒரு கணத்தாக்கை கொடுக்கலாம், ஒரு அடியை கொடுக்கலாம், அல்லது வேகத்தை கொடுக்கலாம் என்று சொல்லப்படும். அப்படிதான் கணக்குகள் வரும். செங்குத்தாக அதற்கு U என்னும் வேகத்தை நாங்கள் ஆரம்பத்தில் T7 சைவரில் பிரயோகித்தால் அது என்ன செய்யும் என்று சொன்னால் இயங்க ஆரம்பிக்கும். எங்களுக்கு அங்க போகுமா மேல போகுமான்னு தெரியாது. ஆனபடியால் நாங்கள் ஒரு T7 T என்ற ஒரு பொதுவான நேரத்துக்கு அதை நாங்கள் கருத்திக் கொள்ளும். வட்டப்பாதையில் சுத்தி கொண்டு வருகிறது. இது T7 T என்ற ஒரு நேரம், ஒரு குறித்த ஒரு நேரம். அதுக்கு மேலேயும் போயில ஒன்றுக்கும் போயில அந்த ஒரு இடைப்பட்ட நேரத்தை நாங்கள் கருத்திக் கொள்ளும். அப்ப அங்கு தாக்குகின்ற விசைகளை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். கோணத்தை நாங்கள் போட்டுக்கொள்வோம். தீட்டானும் கோணம். எல் நீளமுள்ள இலை. அப்ப நான் சொல்லியிருக்கின்றேன், படம் T7 T இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் துணிக்கை நிற்கின்ற பொழுது இதுக்கு சமாந்தரமா இதுக்குள்ளால நாங்கள் ஒரு டொட் டொட் ஒன்று போட்டு இந்த கோணத்தை நாங்கள் சொல்லிக் கொள்வோம் தீட்டா, ஒன்று விட்ட கோணம். இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம், இதுக்கு என்ன சமன்பாடு எடுக்க போறோம் என்று பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல நாங்கள் யூவை குறித்திருந்தால் இப்ப தொடலி திசை வழியே இதற்கு நாங்கள் ஒரு வேகத்தை போடுவோம். இங்க நாங்கள் ஒமேகாவை இங்கே பயன்படுத்துகிறே இல்லை என்றால் ஒமேகா கோணத்துக்கு நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டு போறபடியால் வேகத்தை போடுவோம். விரும்ப வேண்டாம், நாங்கள் டீட்டாரோடு எடுப்போம் பிறகு வகையீடு சம்பந்தமான கணக்குகள் செய்கின்ற பொழுது. இப்பொழுது நாங்கள் ஆரம்பத்தை பார்த்துக் கொள்ளுவோம். அப்படின்னா V7 A T டாட் ஒட்டு போட்டு கணக்கை செய்யலாம், பிரச்சனை இல்லை. L T டாட் R T A T இல்ல ஆரை தர கோணவு. அப்ப V7 L இன்டு டீட்டா டொட்டினால் தரப்படும். அது இப்பொழுது நாங்கள் பிறகு பார்த்துக் கொள்வோம். இதுதான் ஆரம்பம். இந்த ஓவுக்கூடாக செல்லுகின்ற ஒரு கிடைக்கோடை நாங்கள் வரைந்தால் அதற்கு பெயர் பூச்சிய சக்தி மட்டம். இதுக்கு போடுறது 0 பொட்டென்ஷியல் லெவல் அல்ல 0 எனர்ஜி லெவல். 0 எனர்ஜி லெவல்.
பூச்சிய சக்தி மட்டம். அல்ல நீங்கள் இங்கே சில சந்தர்ப்பங்களில் கீழே இருந்தும் சிலர் போடுவார்கள், அது பிழை என்று நான் சொல்ல வரையில்லை. இப்படி என்று போடவே கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்கும், எழுதுறதுக்கும் சுகமாக இருக்கு. அப்போ என்ன சொன்னீங்கள், நிலைக்குத்தாக ஒரு துணிக்கை ஒன்று இலை ஒன்றில் எல்லுகளமான நீளா இலை, கவனமாக இருக்க வேண்டும், இலை நீளாத இலையாக இருக்கும். நீண்டு போச்சென்றா வட்டப்பாதை மாறிப்போம், இங்கே இருந்து வேகம் மாற மாற வட்டப்பாதை என்று ஆரையும் மாறிக்கொண்டு போகும், அது வட்ட இயக்கத்துக்கு எடுக்க இயலாது. அப்போ நீளா இலையில் இணைக்கப்பட்டுள்ள துணிக்கை தான் ஒரு வட்ட இயக்கத்தின் நிலைக்குத்து வட்ட இயக்கத்துக்கு நாங்கள் பயன்படுத்துறது. அப்ப நீளா இலையொன்றில் கட்டப்பட்ட துணிக்கை ஒன்று ஆரம்பத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு நாங்கள் யுஎன்னும் ஆரம்ப வேகத்தை கொடுத்தால் அது இயங்க ஆரம்பிக்கும். அப்ப இயங்குகிற சந்தர்ப்பத்தில் T7 T என்னும் ஒரு யாதேனும் ஒரு கணத்தில் ஒரு பொது நேரத்தில் அது அமைத்திருக்கிற கோணத்தை தீட்டாண்டு போட்டு அதற்குரிய அந்த இடத்துல தாக்குகின்ற விசைகள் வேகங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தெளிவாக குறிக்க வேண்டும். என்னென்ன வெளிவிசை, அதனது நிறை, இலை இருக்கின்றபடியால் இலையில் இழிவிசை. அப்ப நாங்கள் இப்படி இழுக்கும், அதுக்கு எதிர்ப்புறமாக நாங்கள் போட்டிருக்கின்றோம் இழிவிசை. அடுத்தது இந்த கணத்தில் அதனது வேகம் v என்று போட்டாச்சு. இவ்வளவு தான் இங்கே படத்திலே குறிக்கப்பட வேண்டிய தேவையான எல்லாம் இங்கு குறிக்கப்பட்டிருக்கு. படம் இப்பொழுது முழுமையாகிவிட்டது. இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம், என்ன சமன்பாட்டை எடுத்தல். இங்கே 2 சமன்பாடுகள் எடுக்கப்பட வேண்டும். ஒன்று சக்தி காப்பு விதி. அப்ப நிலைக்குத்து வட்ட இயக்கத்தில் 2 சமன்பாடு, கிடைவட்ட இயக்கத்தில் 2 சமன்பாடு, அது சமநிலைக்கு ஒரு சமன்பாடு, மையத்தை நோக்கி ஒரு சமன்பாடு. இங்கே நாங்கள் ஒரு சமன்பாடு சக்தி காப்பு விதியை பயன்படுத்த போகின்றோம். 2வது சமன்பாடு மையத்தை நோக்கி R/F=ma சமன்பாடு. அப்ப அதை நாங்கள் எழுதிக் கொள்வோம். முதலாவதாக சக்தி காப்பு விதிப்படி, சக்தி காப்பு விதிப்படி அப்ப நாங்கள் பூச்சிய சக்தி மட்டத்தை ஏற்கனவே கருத்தில் கொண்டிருக்கிறபடியாலே ஆரம்பத்தில் T7 சைவரில் அது இருக்கின்ற சக்திகளை நாங்கள் எழுதுவோம். தொங்கிக் கொண்டிருக்கின்றபடியால் அதுக்கு ஒரு நிலைப்பண்பு சக்தியும், ஆரம்ப வேகம் u இருக்கின்றபடியால் அதுக்கு ஒரு இயக்கப்பண்பு சக்தியும் அங்கே ஆரம்பத்தில் இருக்கின்றது. அப்ப ஆரம்ப சக்தி இறுதி சக்திக்கு சமன். ஆகவே ஆரம்பத்தில் இருக்கிறதுக்காக நாங்கள் எழுதுவோம் அரை தர mu வர்க்கம். இது மட்டத்துக்கு கீழே இருக்கிறபடியால் துணிக்கை ஓக்குள்ளாலே செல்லுகின்ற கிடை மட்டத்துக்கு கீழே காணப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும் மேலே x அச்சுக்கு, அதாவது x அச்சுக்கு மேலே நாங்கள் வைக்கு சகப்பெருமானமும் கீழே மைனஸும் குறிக்கிற மாதிரி அதை மனதில் வச்சுக்கொள்ள வேண்டும். இந்த சக்திக்கும் அந்த மட்டத்துக்கு கீழே இருக்கின்ற பொழுது மைனஸ் சயக்குறி போட வேண்டும். மேலே சகக்குறி, மேலே இருந்தால் சக, கீழே இருந்தால் சய. அப்ப மைனஸ் நிலைப்பண்பு சக்தி, அழுத்த சக்தி எப்படி இருக்கும் என்றால் mg இன்டு அதனது நீளம் L, அது சமன் தற்பொழுது T7 T-ல. அப்ப நாங்கள் முதலாவதாக சக்தி காப்பு விதியை நாங்கள் இந்த வகை இயக்கத்துக்கு ஆரம்பிக்க போகின்றோம். அப்ப சக்தி காப்பு விதிப்படி சக்தி காப்பு விதிப்படி நாங்கள் பார்த்தால் ஆரம்பத்தில் துணிக்கை T7 சைவர் என்று இருக்கின்ற சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்வோம். அப்ப T7 சைவரில அவருக்கு ஒரு வேகம் ஒன்று இருக்கின்றபடியால் அந்த துணிக்கைக்கு இயக்க பண்பு சக்தி காணப்படுகின்றது. அடுத்ததாக இரண்டாவதாக இந்த நாங்கள் ஒரு மட்டத்தை கருதி இருக்கிறோம், சக்தி பூச்சிய சக்தி மட்டம் என்று சொல்லி. அந்த மட்டத்துக்கு கீழே இருக்கின்ற காரணத்தினாலே அதனது நிலைப்பண்பு சக்தி மறைப்பெருமானத்தை கொண்டிருக்கு. இழப்பு மேலே இருந்தால் இலாபம், சக்தி லாபம், இங்கே இழப்பு. அப்ப இங்க நீங்கள் மனதில் வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல முறை, எக்ஸ் அச்சுக்கு மேலே இருந்தால் பையுக்கு என்ன பெருமானம் போட்டு நாங்கள் சகப்பெருமானம் போட்டுறாங்க, எக்ஸ் அச்சுக்கு கீழே மறைப்பெருமானம் போட்டு நாங்கள் அந்தபடி யோசிச்சு கொண்டா இதுக்கு நாங்கள் மறை ஒன்று போட வேணும். எனவே சக்தி காப்பியில் முதலாவது ஆரம்ப சக்தி எப்படி இருக்க போன்றால் அரை m/u வர்க்கம். மற்றதுக்கு நாங்கள் ஒரு மறைக்குறி ஒன்று போட வேணும். மட்டத்துக்கு கீழே m/g/L. நிலைப்பண்பு சக்தி சமன் T7 T என்ற சந்தர்ப்பத்தில் அதுக்கு ஒரு வேகம் ஒன்று காணப்படுகின்றது, அரை mv வர்க்கம். அதுவும் மட்டத்துக்கு கீழே இருக்கின்றது மைனஸ் எவ்வளவு தூரம் L என்று சொன்னால்
இந்த மட்டத்தில் தூரம் வந்து இவ்வளவும் L cos theta. அப்ப M into G into L cos theta. இதுதான் முதலாவது சமன்பாடு. சக்தி காப்பு விதியை பயன்படுத்தி நாங்கள் ஒரு எளிய சமன்பாடு ஒன்றை எடுத்திருக்கின்றோம். என்ன தத்துவத்தில்? ஆரம்பத்தில் இருக்கின்ற முழு சக்தியும் T சமன் நோட்டில் இருக்கிற முழு சக்தியும் T சமன் Tயில் இருக்கிற முழு சக்திக்கு சமப்படுத்தி இருக்கின்றோம். அதாவது சக்தி காக்கப்படுகின்றது என்ற ஒரு அடிப்படை கொள்கை வைத்துக்கொண்டு நாங்கள் அதை எழுதி முடித்திருக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய, எல்லாத்திலையும் M பொதுவாக இருக்கின்றபடியால் அதை கேன்சல் பண்ணுவதோடு எல்லா சமன்பாட்டையும் நாங்கள் 2 பெருக்க போறேன். அப்ப 2 பெருக்கினால் இவருக்கு U வர்க்கம், M கேன்சல், M நாங்கள் வெட்டியாச்சு. ஓகே, M கேன்சல் பண்ணியாச்சு. அப்ப 2 பெருக்கினால் U வர்க்கம். இதற்கு 2 பெருக்கினால் 2GL சமன். இது 2 பெருக்கினால் B வர்க்கம். இது 2 பெருக்கினால் 2GL cos theta. ஆகவே நாங்கள் U ஆரம்பத்தில் தரப்பட்டிருக்கிறபடியால் B வர்க்கத்தை நாங்கள் எழுவாயாக மாற்றுவோம். B வர்க்கத்தை எழுவாயாக மாற்றுவதென்று சொன்னால் B வர்க்கம் சமன் U வர்க்கம் சய 2GL சக 2GL cos theta. இதுதான் எங்களுக்கு தேவையான முதலாவது சமன்பாடு, மிகவும் முக்கியமான சமன்பாடு. இது என்னத்தினால் எடுத்திருக்கிறோம்? சக்தி காப்பு விதியை பயன்படுத்தி இருக்கிறோம். நிலக்குத்து வட்டையக்கத்துக்கு சக்தி காப்பு என்பது மிகவும் முக்கியமானது. ஒரு சமன்பாடு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக நாங்கள் போட போறோம். பாருங்கள், மையத்தை நோக்கி F சமன் MA. அப்ப அதை எப்படி காட்டுறது? நாங்கள் இப்படி போட்டு ஒரு அரவை போடுவீங்க, இதுல டீட்டாவை போட்டு இங்க அரவை காட்டி மையத்தை நோக்கி F சமன் MA. இந்த திசை மையத்தை நோக்கி F சமன் MA. அப்ப அந்த திசையில் இருக்கிற முழு விசைகளையும் நீங்கள் போட முதல் நான் உங்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை. இதை கொஞ்சம் பின்னுக்கு நேரம் நீட்டிட்டு வாங்க. அப்படி என்றால் இந்த கோடும் நிலைக்குத்தா இருக்கிறபடியால் இந்த கோணத்துக்கு நாங்கள் தீட்டா என்று போட்டுக் கொள்ளலாம். ஒத்த கோணம். அப்ப நீங்க கூறு பிரிக்கின்ற பொழுது சுகமாக இருக்கு. அப்ப எங்க சொல்லுங்க பாப்போம். T அந்த திசையில T மைனஸ் எதிர்பக்கத்தில் இந்த கூரை கொண்டு போங்க. mg cos theta சமன் m இன்டு இங்க வேகம்தான் குறிக்கப்பட்டபடியால் v வர்க்கத்தின் கீழ் அதனது வட்டத்தின் ஆரை L. இதுதான் இரண்டாம் சமன்பாடு. அப்ப 2 சமன்பாடுகளை நீங்கள் எழுதலாம். ஒன்று சக்தி காப்பு விதி, அது வீக்கும் யூக்குமான தொடர்பை தருகின்றது. வீக்கும் யூக்கும் டீட்டாவுக்குமான தொடர்பு. அடுத்தது மையத்தை நோக்கி F சமன் MA என்று சொல்லுகின்ற சமன்பாட்டை மூலம் டீக்கும் வீக்கும் ஒரு தொடர்பு கொண்டு வந்திருக்கின்றது. டீக்கும் வீக்கும். அப்ப நாங்கள் 1,2 இருந்து 1,2 நாங்கள் எடுத்து சேர்த்து கொண்டால் T சய mg cos theta சமன் M இன் கீழ் L. இந்த V வர்க்கத்துக்கு இதை போட போறீங்க. U வர்க்கம் சய 2GL சக 2GL cos theta. வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. T சய mg cos theta அந்த போட்டிருக்கு சமன் M over L. இந்த V வர்க்கத்துக்கு பதிலாக முதலாவது சமன்பாட்டை கொண்டு வந்து அப்படி எழுதுங்க. U வர்க்கம் சய 2GL சக 2GL cos theta. அப்ப இது உங்களுக்கு கஷ்டம் என்று நான் சொல்ல மாட்டேன். அப்ப T காண்பதற்கு எங்க M over L U வர்க்கம் சய 2GL சக 2GL cos theta. இந்த mg cos theta இங்க போயிருக்கு. அப்ப இங்கால போனால் சக mg cos theta. இப்ப நான் எல்லாத்திலையும் M இன் கீழ் எடுக்க M இருக்கு. இந்த பிள்ளைகள் பாருங்கள், இதுல M இருக்கு, எல்லாம் காணே இல்லை. நீங்கள் பயந்துடக்கூடாது. என்ன செய்ய வேணும்? மேலே ஒரு L கீழே ஒரு L போடும். அப்ப விஷயம் முடிஞ்சு. நாங்கள் இப்ப பொதுவாக M இன் கீழ் L நீங்கள் எடுக்கலாம்.
எடுத்தால் u வர்க்கம் சய 2gl சக 2gl cos θ சக இங்க என்ன எடுத்துட்டீங்க வெளியில m over l எடுத்துட்டீங்க m over l வெளியே எடுத்துட்டீங்க அப்ப இங்க இருக்கிறது g cos θ l அப்ப அத போடுவோம் gl cos θ ஆகவே இப்ப நீங்கள் திருப்பி எழுதினீங்க என்று சொன்னால் அது சமன் m over l bracket u வர்க்கம் சய 2gl சக 2gl cos θ gl cos θ அப்ப மொத்தமாக 3gl cos θ என்று வந்து சேரப்போம் இதுதான் t ஆகவே நாங்கள் முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் சேர்த்து ஒரு புதிய ஒரு வடிவத்தை டீக்கு எடுத்து கொடுத்திருக்கின்றோம் அதாவது இழையிலுள்ள இழுவை என்ன பெருமானத்தை கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் ஒரு வகையில் பார்த்தோம் வியும் நாங்கள் எடுத்துக்கோம் வியும் டீட்டாக்குமான தொடர் அதாவது டீட்டா மாறுகின்ற பொழுது வீக்கு என்ன நடக்க போகின்ற பார்க்க போகின்றோம் டீட்டா மாறுகின்ற பொழுது டீ என்ன நடக்கப் போகின்றது என்பதையும் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ரைட் அப்போ ஆரம்பத்திலேருந்து சொல்லி இதை முடித்துட்டு இதில் இருந்து நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம் என்ன செஞ்சோம் ஒரு இழையொன்றில் இணைக்கப்பட்டிருக்கிற துணிக்கு ஒன்று ஆரம்ப வேகம் யூஐ எடுத்துக்கொண்டு டி சமன் டி என்ற நேரத்தில் அது டீட்டா கோணத்தை நிலைக்குத்திறன் கீழ்முக நிலைக்குத்திறன் அமைத்து இருக்கின்ற பொழுது அது அடைந்திருக்கின்ற வேகம் வி மேலும் நாங்கள் அங்கே விசைகளை வடிவாக மார்க் பண்ண வேணும் விசை எப்பொழுதும் நிறையானது கீழ் நோக்கி இருக்கும் இழுவிசை அப்போ நாங்கள் இந்த கூறு பிரிக்கிறதுக்காக இந்த இலையை கொஞ்சம் பின்னுக்கு நீட்டி வச்சுக்கொள்ளணும் அது எந்த கணக்கு வந்தாலும் நீங்கள் அது கட்டாயம் நீட்டத்தான் வேணும் அப்போ தான் அந்த கோணத்தை இந்த கோணத்தை கொண்டு இங்கே நீங்கள் போட முடியும் அப்போ இந்த கோணத்தை இங்கே போட்டுக்கொண்டால் எங்களுக்கு விசையை பிரிக்க எம்ஜி கொஸ்டீட்டாண்டு இந்த பக்கமும் இந்த திசையில் எம்ஜி சைன் டீட்டாவும் இருக்கும் எங்களுக்கு எம்ஜி கொஸ்டீட்டா தான் இந்த சவுண்ட் பாட்டுக்கு தேவை அப்போ டி மைனஸ் எம்ஜி கொஸ்டீட்டா சமன் எம் இன்டு வி வர்க்கத்தின் கீழ் எல் என்ற ஒரு சவுண்ட் பாட்டை நாங்கள் மையத்தை நோக்கி எப்சமன் எம்ஏயை நாங்கள் நியூட்டன் இரண்டாவது இயக்க விதியை பயன்படுத்துகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு தொடர் கொண்டு வந்திருக்கின்றது இது ரெண்டுக்கும் நீங்கள் அதிகமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த பிரயோக கணிதம் என்ற பாடத்திலே சமன்பாடுகளுக்குத்தான் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது சமன்பாடை நீங்கள் சரியா எழுதினீங்க சொன்னால் நிறைய புள்ளிகள் வரும் சுருக்கிறதுக்கு பெருசா அவ்வளவு புள்ளிகள் இல்லை விடைக்குத்தான் கொடுப்பார்கள் ஒரு குறிக்கப்பட்ட புள்ளி இங்கு சமன்பாடு எழுதுகிற புள்ளிகளே இப்போ 100 எடுக்கிற இந்த இதுக்கு ஒரு கேள்விக்கு 100 புள்ளிகள் கிடைக்கும் என்றால் அவங்க அரைவாசி 60க்கு மேலே இந்த சமன்பாடு எழுதுவதால வந்துடும் அப்புறம் அங்கால நீங்கள் சுருக்கிறது அது கொஞ்சம் குறைவு தான் நீங்கள் அதை பழகிக்கொள்ளும் அதுக்காக எனக்கு தேவையில்லை சிலர் அப்படி இருக்கிறார்கள் நான் பார்த்துருக்கின்றேன் சரியா சமன்பாடு மட்டும்தான் எழுதுவார்கள் சுருக்க தெரியாது அப்போ எப்பொழுதும் பாஸ் பண்ண முடியும் ஆனால் பெரிய ஒரு இலக்குக்கு போக முடியாது அப்போ நீங்கள் அந்த சுருக்கிற திறனை வளர்த்து கொள்ளவும் ரைட் அப்போ நாங்கள் இங்கே 2 எடுத்துக்கொண்டு டீக்கும் வீக்குமான ஒரு தொடர்பை எடுத்துக்கொண்டோம் இப்போ நாங்கள் அதை இங்கே பார்ப்போம் பாருங்கள் மிகவும் கருத்தில் கொள்ள வேண்டிய சமன்பாடுகள் என்று சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கின்றேன் இங்கே எழுதினதை இங்கே அழகாக காட்டியிருக்கு முதலாவது விதி சக்தி காப்பு விதி பாருங்கள் இங்கே எழுதினதான் அங்கே இருக்கு மைனஸ் போட்டிருக்கின்றேன் அந்த படத்தில் மேலே நீங்கள் பார்த்தீங்கள் அங்கே பூச்ச சக்தி மட்டத்துக்கு கீழே வடியால் இங்கே வருகின்ற முதலாவது மைனஸ் எம்ஜிஎல் அடுத்தது அரை எம்யூ வர்க்கம் எம்ஜிஎல் கொஸ்டீட்டா அதில் அந்த செயவை காணவில்லை சரி அப்போ அந்த செயலாம் சேர்ந்து இங்கே உங்களுக்கு எழுந்தது போல வி வர்க்கம் கடைசி சமன்பாடு சரியாக இருக்கிறது இதில் ஒரு மைனஸ் ஒன்று வர வேண்டும் ஏன்னா அது கீழே இருக்கிறபடியால் ஒரு மைனஸ் இந்த நாங்கள் போட்டிருக்கின்றோம் மைனஸ் இந்த இருக்கின்றது ரைட் அப்போ ரெண்டாவது பாருங்கள் அடுத்தது மையத்தை நோக்கி அந்த அறவை காட்டுற முறையை பாருங்கள் எப் சமன் எம்ஏ போட்டு ரெண்டாவது சமன்பாடு எடுத்துருக்கோம் இந்த இருக்குது அதை எல்லாம் சுருக்கி எல்லாம் போட்டு எப்படி வந்து சொல்லல நேரடி விடை கடைசி விடை மட்டும் போட்டிருக்கின்றேன் அதை உங்களுக்கு நான் இங்கே சொல்லி காட்டியிருக்கிறேன் எப்படி இந்த எம்ஜி கொஸ்டீட்டாவை உள்ளுக்க கொண்டு இதனோட சேர்க்கிறேன்னு சொன்னால் இதுதான் அந்த டெக்னிக் எல்லை எல்லால பெருக்கி பிரித்தீங்கன்னு சொல்லிட்டு எம்மின் கீழ் எல்லா வழி எடுத்து விடுங்க அதான் சிலருக்கு அது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் அதை கொஞ்சம் 2 கணக்கு திருப்பி செய்ய தண்டப்பாட்டுக்கு இலகுவாகிவிடும் அதை பயந்துடாதீங்க எம்ஜி கொஸ்டீட்டா போட்டால் மேலே எங்களையும் எல்லா இருக்குங்கோ சிலதில் வந்துட்டு ஆரை ஏண்டு இருப்பான் இளைநிலை ஏண்டா ஏண்டு போடுவீங்கள் அங்கே நீங்கள் எம்புங்களே இல்லை பொதெடுத்து இந்த வடிவத்துக்கு வந்துட்டோம் இங்கே இருக்கின்ற சரி அப்போ இது என்னத்தில் கருத்தில் கொள்ள வேண்டிய சமன்பாடு இதை சமன்பாடுகளை பாடமாக்குறே இல்லை சிலர் பாடமாகி கொண்டு போகிறது
அப்போ பாடமாக்குற சந்தர்ப்பத்தில் சில பிழைச்சிப்போம். துணிக்கை மேலேந்து எறிகிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாம் போச்சு. அப்போ நீங்கள் ஆரம்பத்தை வடிவாக பிடித்து கொண்டால் என்ன சந்தர்ப்பம் படம் கீழேந்து போகுதா அல்ல மேலேந்து வருதா அல்ல சில சந்தர்ப்பத்தில் ஒரு கோணத்தில் வச்சு போட்டு எறிகிறதுன்னு தருவார்கள். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எல்லாத்துக்கும் முகம் கொடுக்க வேண்டியது நீங்கள். ஆகவே கவனமாக சமன்பாடுகளை எடுத்து பழகுங்க. சக்தி காப்பு விதிப்படி ஒரு சக்தி காப்பு விதி கட்டாயம் போட வேண்டும். மையத்தை நோக்கியா எப்சமன் எம்ஏ நியூட்டனின் 2ஆம் விதி போட வேண்டும். இந்த ரெண்டும் போட்டுக்கொண்டால் எங்களுக்கு ரைட். இப்போ அது இருக்கட்டு. இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டதை பார்ப்போம். இப்போ 2 சமன்பாடுகள் எடுத்திருக்கின்றேன். முதலாவது சமன்பாடு விக்குரிய சமன்பாடு, அடுத்தது டீக்குரிய சமன்பாடு. இந்த 2 சமன்பாடும் எனக்கு மிக முக்கியமாக தேவை. இதனை வைத்துக்கொண்டு தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக போன்றேன். என்ன சொன்னோம் ஆரம்பத்தில்? அது அலையும் என்று சொன்னேன். கீழரைவட்டத்துக்கு அரைவட்டத்துக்குள் அலையும் என்று சொன்னேன். ஒருக்கா அரைவட்டத்தில் அலையும் என்று சொன்னேன். அடுத்தது அரைவட்டத்தை தாண்டி மேலரைவட்டத்துக்கு போனால் அது பரவளைவு பாதையில் வரலாம் அல்லது பூரணமான வட்டப்பாதையில் வரலாம். அதைத்தான் நீங்க சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பாப்பம் பிறகு நாங்கள் நிறுவோம். முதலாவது பாருங்கள் பாப்போம். மிக முக்கியமாக இவை உங்களோட மனதில் பதிந்திருக்க வேணும். நிறுவ தெரியும், நிறுவலாம். கணக்கு செய்ய முதல் இதை கொஞ்சம், அதாவது யூ வர்க்கம் 2Gயிலும் பார்க்க சிறிது. அப்படியாக இருந்தால் துணிக்கியானது கீழரைவட்டத்தினுள் ஊசலாடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கீழே நாங்கள் சொன்னேன் முதலாவது ஊசலாடும். அப்படி இருக்கொண்ட எப்படி இருக்க வேணும்? யூ வர்க்கம் சிறிது 2AGயாக இருந்தால் மட்டுமே அது ஊசலாடும். அதில் நாங்கள் நிறுவி காட்ட போறோம் உங்களுக்கு. அப்ப முதலாவது வகை, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணப்பட்டால் யூ வர்க்கம் லெஸ் தேன் 2AG என்ற வகையில அப்படி இருக்குமா இருந்தால் அந்த கொடுக்கப்படுற பெருமானம் யூவேகத்தின் வர்க்கமானது 2Gயிலும் பார்க்க சிறிதாக இருந்தால், ஒரு சின்ன வேகத்தை கொடுத்திருந்தால் துணிக்கை கீழரை வட்டத்தினுள் ஊசலாடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மிகவும் முக்கியமானது. 2வது பாருங்கள், யூ வர்க்கம் சமன் 2AGயாக இருந்தால், முதல் சிறிதாக இருந்தால் அடுத்தது சமனாக இருந்தால். அப்ப சமனாக இருந்தால் என்ன நடக்க போன்னு சொன்னாலாம், துணிக்கியானது சரியாக அரைவட்டத்தினூடு ஊசலாடும். சரியாக அரைவட்டத்துக்கு போயிட்டு திரும்பி வரும். அப்ப அரைவட்டத்துக்கு போயிட்டு வருவதை நடந்திருக்க வேண்டும். அந்த இடத்தில் இறுதி வேகம் 0ஆக இருந்திருக்க வேண்டும். கணநிலை ஓய்வை அடைந்திருக்க வேண்டும். அப்ப கணநிலை ஓய்வை அடைந்தால்தான் வேகம் சைவராக திரும்பி வருவதற்கு சாத்தியம் இருக்கு. ஏன் வந்தது? அது நிறை இழுத்து கொண்டு வந்துடும். அங்கால போகும், நிறை இழுத்து கொண்டு வந்துடும். அப்ப அரைவட்டத்தில் அதுக்கு என்ன நிபந்தனை பிள்ளைகள்? யூ வர்க்கம் சமன் 2GA. இதெல்லாம் நான் வரும் இப்ப பார்த்துக்கணும். முதல் நாங்கள் இதை பற்றி ஒரு சமரியை எடுப்போம். பிறகு நாங்கள் எங்கள் இடத்துக்கு போவோம். 2வது பாருங்கள், யூ வர்க்கம் 2Gயை விட பெருத்து போச்சு, பெரிதாகிவிட்டது. யூ வர்க்கம் 2AGயா எங்க போயிருக்கும்? அரைவட்டத்துக்கு போயிருக்கு. இப்ப பெருத்து போனா எங்க போயிருக்கும்? மேலரைவட்டத்துக்கு போயிடும். ரைட். அப்படி இருக்கும் பொழுது 5Gயிலும் பார்க்க சின்னனாக இருந்தால் அது என்ன செய்யும் என்று சொன்னால், வடிவா பார்த்துக் கொள்ளுங்கள். 5Gaக்கும் 2Gaக்கும் இடைக்குள்ள யூ வர்க்கம் இருந்தால் என்ன சொல்லுது என்னும் வகையில் துணிக்கையானது மேலரைவட்டத்துக்குள் சென்று இழை தொய்ந்து துணிக்கையின் அப்போதைய வேகத்தினை ஆரம்ப வேகமாக கொண்டு ஒரு எரியல் பாதையில் இயங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமானது. இந்த முதலாவது இயக்கத்தில் சொன்னோம் அலைந்தது, 2வதும் அரைவட்டத்தில் அலைந்ததுன்னு சொன்னோம். இப்ப அது 2Gயிலும் பார்க்க பெரிதானபடியால் 5Gயிலும் பார்க்க சிறிதானபடியால் 5Gயில ஒரு பிரச்சனை இருக்கு போல. என்ன அதுல நாங்கள் பிறகு பார்ப்போம் என்ன ஏன் 5Ga வந்தது. அப்ப 2Gaக்கும் 5Gaக்கும் இடையில யூ வர்க்கம் இருக்கும் என்று சொன்னால் துணிக்கைக்கு என்ன நடக்கும்? மேலரைவட்டத்துக்குள் செல்லும். மேலரைவட்டத்துக்குள் போய் என்ன செய்யும்? இழை தொய்யும். நான் சொல்லியிருக்கின்றேன், எங்கே இழை தொய்யும்? மேலேதான் இழை தொய்யும். மேலே இழை தொய்ஞ்சு வட்டப்பாதையை விட்டு விலகி ஒரு பரவளைவு பாதை அல்லது ஒரு எரியல் பாதையில் துணிக்கை இயங்கும். ஏன் அங்கே இழுவிசை 0ஆகிவிட்டது. அதனது இயக்கமும் ஒரு துணிக்கையின் புவிப்புங்கள் இயக்கமும் ஒரே மாதிரியாக இருக்கு. ஆகவே பரவளைவு பாதையில் போகும் அல்லது எரியற் பாதையில் இயங்கும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அடுத்தது யூ வர்க்கம் சமன் 5Ga என்று சொன்னால் அது துணிக்கையானது மட்டுமட்டான பூர்ண வட்டப்பாதை அமைக்கும் போய் வரும். ஆனால் மேல் பகுதியில் சொல்லியிருக்கு ஒரு நாளும் வேகம் 0ஆகாது. மேலே வேகம் 0ஆகாது. மேலரைவட்டத்தில் வேகம் 0ஆகாது. ஆனால் இழுவிசை அந்த இடத்துல 0ஆகும் உங்களுக்கு நான் காட்டுவேன். இழுவிசை பாருங்கள். இப்ப நாங்கள் உதாரணமா பார்ப்போம். மேல போயிட்டு துணிக்கை இங்க வந்துட்டு இதான் இப்ப இப்படி வார இதுல வரைக்க வேகம் இருக்கு. V greater than 0.
இந்த டி வந்து நோடாகிவிட்டு, அதான் இந்த யூ வர்க்கம் சமன் 5GAல நடக்க போறது இதுதான். வி இதுக்கு ஒரு வேகம் இருக்க போறது, வி பெரிது சைவர் பெரிது இருக்கு, இந்த இடத்துல டி வந்து நோடா போகுது. அப்ப நோடாகி அடுத்த கணத்துல இந்த வேகம் இருக்கிறபடியால் அது டக்கனிங்கால வந்துடும். அப்ப இந்த பக்கத்துக்கு வந்துட்டா திருப்பி இழுவை வந்துடும். இங்கே இழுவை இருந்தது சமச்சீரா, இங்கேயும் இழுவை இருக்கும், இந்த இடத்துல இழுவை 0. அப்ப சமச்சீர் இயக்கம் காரணமாக அது ஒரு வட்டப்பாதையில தான் இருக்கும். அதுக்கு பேர் சொல்றது மட்டுமட்டான வட்டப்பாதை. இந்த இழுவிசை 0 காரணத்தினாலே நாங்கள் அதுக்கு ஒரு பேரண்டு வச்சுக்கிறோம். அது ஒரு வட்டப்பாதை, அதுக்கு மட்டுமட்டான பூரண வட்டப்பாதை. மட்டுமட்டான பூரண வட்டப்பாதை என்றால் அதன் அதி உயர் புள்ளியில இழுவிசை நோடாகி இருந்திருக்க வேண்டும். அடுத்தது இன்னொன்று இருக்கின்றது, அது இங்கே இ என்றது வரவில்லை, நான் அதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். இ பார்ட் யூ வர்க்கம் கிரேட்டர் தேன் 5GL. லாஸ்ட் கேஸ், முதலாவது கேஸ் யூ வர்க்கம் சிறிது 2GA, யூ வர்க்கம் சமன் 2GA, யூ வர்க்கம் 5GAக்கும் 2GAக்கும் இடையில். அடுத்தது யூ வர்க்கம் சமன் 5GA, இது 5GLம் பார்க்க 5GL அல்ல 5GA, ரைட், ஏதான நீளம். அப்ப இங்க எல் என்று சொல்லப்பட்டிருக்கு, அங்கே ஏன்னு சொல்லப்பட்டிருக்கு, ரைட். அப்ப நாங்கள் 5GL என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும் என்றால் துணிக்கையானது பூரணமான வட்டப்பாதை, அங்க மட்டுமட்டான வட்டப்பாதை இல்லை. அங்க இந்த சந்தர்ப்பத்தில் அந்த உச்சி புள்ளியில், இந்த உச்சி புள்ளியில் டி பெரிது சைவர், வி பெரிது சைவராக இருக்கும். அவை பூரணமான வட்டப்பாதையை இயங்கும். அவை கணக்குகளை செய்கின்ற பொழுது இந்த வகைகளை தெரிந்து கொண்டால்தான் உங்களுக்கு உடனடியாக பிடிபட்டுக் கொள்ளும் இது என்ன நடக்கப் போகின்றது. அப்ப இதுகள் மிக முக்கியமான இவை. சில சந்தர்ப்பங்களில் கேள்விகளாக பழைய கடந்த கால வினாப்பத்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் கேள்விகளாக வந்துட்டு இருக்கு. அப்ப இதுல நீங்கள் அடிப்படையாக கொஞ்சம் விளங்க கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இப்போ இந்த நிறுவலை நான் செய்கின்ற பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் என்னால் இயன்ற வரை அதை இலகுப்படுத்தி உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் அதை விளங்கப்படுத்துவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, ரைட். இப்ப நாங்கள் பார்த்து கொண்டோம், இந்த வகைகளை பார்த்து கொண்டோம். இந்த 5 வகையும் மிக முக்கியமானது. இதுல 5வது வகை இங்கே வரவில்லை, அதை நான் சொல்லியிருக்கின்றேன், இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. 5வது வகை யூ வர்க்கம் பெரிது 5GL. 5GL என்று சொன்னால் அங்கு இழுவையும் பெரிது சைவராக இருக்கும், இங்க உச்சி புள்ளியில். அடுத்தது வேகமும் பெரிது சைவராக இருக்கும். இவரெண்டும் நடைபெற்றால் துணிக்கை பூரணமான வட்டப்பாதையில் அப்படியே சுழண்டு கொண்டே இருக்கும். மற்றதும் சுழண்டு கொண்டுதான் இருக்கும். அதுக்கு போய் சந்தோஷமே நிக்கிற மாதிரி நின்று ஓடி வருவார். அது மட்டுமட்டான பூர்ண வட்டப்பாதை. அப்ப நாங்கள் பார்ப்போம். இப்ப இவைகள் எல்லாம் சரியாண்டு பார்க்கறதுக்கு எங்கள் நிறுவலை நாங்கள் பார்க்க போகின்றோம். அதுக்கு முதல் நாங்கள் எங்களுக்கு தேவையான சமன்பாடுகளை நாங்கள் ஒரு பக்கமாக குறித்துக் கொள்வோம். வி வர்க்கம் சமன் தேவையான சமன்பாட்டை மட்டும் நான் இப்ப உங்களுக்கு எழுதுறேன். சய 2GL சக 2GL cos θ ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது T சமன் m/L u ஸ்கொயர்ட் மைனஸ் 2GL cos 2GL சக 3GL cos θ. m/L u வர்க்கம் சய 2GL சக 3GL cos θ. எனக்கு இப்ப இது தேவையில்லை, அப்ப நான் அழிக்க போறேன். ரைட், இனித்தான் எங்கட நிறுவல் ஆரம்பமா போகுது. முதலாவது வகையை போடுவோம். வகை 1. யூ வர்க்கம் சிறிது 2GL. அங்க 2GA இருக்கு, ஆரை ஏ என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே முறைக்கா பார்ப்போம். ஆரை எல் என்று தான் போட்டிருக்கு, அங்க ஏ என்று வந்து ஓகே பரவாயில்லை. 2GL இந்த வகையை நாங்கள் பார்ப்போம். ஆறுதலா போவோம், ஏன்னா இது கொஞ்சம் விளங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்ப்போம். இப்ப நான் சொல்லுகின்றேன் யூ வர்க்கம் சய 2GL
என்ன போடுவீங்க? லெஸ் தேன் நாட். இதை இங்கே கொண்டு வாங்க. அப்போ நான் சொல்ல போன்றேன் u வர்க்கம் சய 2gl அது சமன் நான் ஒரு k என்று போட்டால் k எப்படி இருக்கும்? இப்படி இது சமன் k என்று போட்டால் k லெஸ் தேன் நாட் ஆகும். u வர்க்கம் சய 2gl சிறிது பூச்சியமாக இருந்தால் வகையில் நாங்கள் இதை இங்கே கொண்டு போயிட்டு அதை k என்று சும்மா போடுறோம். இந்த k பாருங்க லெஸ் தேன் நாட் இங்கேயே போடலாம் லெஸ் தேன் நாட். அப்போ k நாங்கள் சொல்ல போகிறோம் k லெஸ் தேன் நோட் உதாரணம் சொல்லுங்க பாப்போம். k லெஸ் தேன் நாட் என்ன பெருமானம்? k சமன் சய 3 k சமன் சய 5 என இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ k சமன் சய p என்க. இங்கு p பெரிது சைவர். விளங்கிச்சா? k சமன் சய 3 போட்டால் 3 அப்படிப்பட்டது ஒரு நேர்கணியம் 3 என்பது. அப்போ ஆகவே p ஓகே. அப்போ p வருவது நேர்கணியமாக இருக்க போகும். இப்போ நாங்கள் பிள்ளைகள் அப்போ என்ன போட்டோம்? k சமன் மைனஸ் p. அப்போ நீங்கள் இதை போட்டால் முதலாவது பாருங்கள், இதில் எழுதுவோம் b வர்க்கம் சமன் இந்த u வர்க்கம் சய 2gl பதிலாக u வர்க்கம் சய 2gl பதிலாக k என்று போடலாம். கேக்கு பதிலாக என்ன போடலாம்? மைனஸ் p. அப்போ நான் மைனஸ் p போடுறேன். விளங்கிச்சா? திருப்பி சொல்கிறேன், b வர்க்கம் சமன் u வர்க்கம் சய 2gl அங்கால gl கொஸ்டீட்டா இருக்குது 2gl கொஸ்டீட்டா ரைட். அப்போ நான் அதில் u வர்க்கம் சய 2gl பதிலாக என்ன போடலாம் பிள்ளைகள்? k போடலாம், k போடலாம். அப்போ k போடலாம் என்று சொன்னால் கேக்கு பதிலாக என்ன போடலாம்? மைனஸ் p என்று போடலாம். அப்படி போட்டு சக 2gl கொஸ்டீட்டா. இதில் நான் சின்ன ஒரு விளையாட்டு ஒன்று காட்ட போகிறேன். 2gl பொதெடுக்க போகின்றேன். பொதெடுத்தால் இந்த கொஸ்டீட்டா மிஞ்சும். இங்கே சய பியின் கீழ் 2gl என்று வரும். இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள். அப்படி பிழை என்று சொன்னால் பெருக்கி பாருங்கள். எழுதினது பிழைச்சி போனால் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். பாருங்க 2gl கொஸ்டீட்டா ஓகே. அடுத்தது இதை பெருக்க போறீங்கள் சய இதுக்கும் வெட்டுப்பட்டு போனா p. ஆகவே சரி, v வர்க்கம் சமன் 2gl இன்டூ கொஸ்டீட்டா மைனஸ் p இன் கீழ் 2gl என்று நீங்கள் எழுதலாம். இதே போல நீங்கள் t ஐயும் எழுத வேண்டும். அப்ப t எழுதுகின்ற பொழுது m/l அதுக்கு பலா போட போறீங்க மைனஸ் p சக 3gl கொஸ்டீட். அப்போ நாங்கள் சொல்ல போன்றோம் m/l இதில் 3gl வெளியெடுப்போம். 3gl நீங்கள் வெளியெடுத்தால் இங்க கொஸ்டீட்டா சய பியின் கீழ் 3gl ரைட். வடிவா பார்த்துக் கொள்ளுங்கள். b வர்க்கத்தை நான் இப்படி எடுத்திருக்கின்றேன், t ஐயும் நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். எனக்கு இப்போ அந்த ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்டவை தேவையில்லை, ஆனபடியால் அதை நாங்கள் அழித்து விடுவோம். எங்களுக்கு தேவையானது இப்போ இது ரெண்டும் தான். என்ன தேவை? b வர்க்கம் சமன் 2gl வெளியெடுத்து கொஸ்டீட்டா மைனஸ் p இன் கீழ் 2gl. அடுத்தது t சமன் இதில் நாங்கள் எல்லும் வெட்டுப்பட்டு போனால் 3mg கொஸ்டீட்டா மைனஸ் p டிவைடட் பை 3gl. வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. எப்படியோ இருந்த சமன்பாடை நாங்கள் ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். ரைட். இப்போ பார்ப்போம். இப்போ துணிக்கையின் இயக்கம் என்ன நடக்கின்றது? துணிக்கையின் இயக்கம் தீட்டா ஆரம்பத்தில் இழையானது பாருங்கள், இழையானது நிலைக்குத்தாக இருக்கின்ற பொழுது தீட்டா சமன் 0 அதிலே இருந்துதான் படிப்படியாக கூடிக்கொண்டு போகிறது. அப்ப தீட்டாவானது பார்ப்போம், தீட்டா ஆனது 0 இருந்து அதிகரிக்க கவனமாக இருக்கும்.
தீட்டாவானது பூஜ்ஜியத்தில் அதிகரிக்கிறா என்னது மாதிரி கொஸ்டீட்டா அப்படி என்ன செய்யும்? கொஸ்டீட்டா தீட்டா நோடாக கொஸ் நோட் 1 ஒன்றிலிருந்து படிப்படியாக குறையும். அப்ப நாங்கள் பூஜ்ஜியத்திலிருந்து இதுக்கு ஒரு போடுவோம், படிப்படியாக போடுவோம். படிப்படியாக சீராக போகிறது. தீட்டாவானது சைபரிலிருந்து படிப்படியாக அதிகரிக்க கொஸ்டீட்டா என்ன செய்யும்? தீட்டா சமன் சைபர் ஆகிக்க கொஸ் எவ்வளவு? கொஸ் நோட் வந்து கொஸ்டீட்டா ஆனது ஒன்றிலிருந்து படிப்படியாக குறையும். வடிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். தீட்டா ஆனது பூஜ்ஜியத்திலிருந்து, அதான் சைபரிலிருந்து, சைபருக்கு பேர் பூஜ்ஜியம்னு சொல்றோம், பூஜ்ஜியத்திலிருந்து படிப்படியாக அதிகரிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் கொஸ்டீட்டா வந்து ஒன்றிலிருந்து படிப்படியாக குறையும். சரி, இப்ப நாங்கள் பார்ப்போம். ஒன்று இருக்கிறது, ஒன்றுக்கு பிறகு வரக்கூடியது என்ன? குறைஞ்சால் √3/2 பிறகு அரை என்ன? இதுக்கு வந்து √3/2 1.7 0.8 0.5. அப்ப படிப்படியாக குறைகின்ற பொழுது படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். படிப்படியாக குறைகின்ற பொழுது முதல் வருவது 0.8. ஓகே, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். பிறகு நாங்கள் பார்த்தா அதுக்கு பிறகுதான் 0.5 வரப்போம். இப்ப நாங்கள் பார்ப்போம். தீட்டா வந்து குறைந்து கொண்டு போறது, குறைந்து கொண்டு போகின்ற சந்தர்ப்பத்தில் முதல் வாரது குறையேக்க பெரிய பெருமானம் தான் முதல் வரும், பிறகுதான் சின்ன பெருமானம் வரும். வடிவாபலங்க வேணும் பிள்ளைகள், மாறி தலைகளா யோசிக்க கூடாது. ஒன்றிலிருந்து படிப்படியாக குறையேக்க 1, 0.9, 0.8, 0.6, 0.7, 0.8 குறைஞ்சிட்டு போகும். அப்ப 0.8 வந்த பிறகுதான் 0.5 வரப்போகுது. சும்மா சொல்றேன் நான். அப்ப இதுல எது பெருசென்று நீங்கள் பார்க்க வேணும். P கீழ் 2GL P கீழ் 3GL பெருசு. இந்த பெருசு தான் முதல் வரப்போறது. அவதானமா இருக்க வேண்டும். தீட்டாவானது சைபரிலிருந்து பூஜ்ஜியத்திலிருந்து படிப்படியாக குறைகின்ற பொழுது கொஸ்டீட்டா ஒன்றிலிருந்து குறைஞ்சு கொண்டு போகும். ஒன்றிலிருந்து குறையேக்க 1, 0.9, 0.8 குறைஞ்சிட்டு வரும். அப்ப அதுல வர்ற வருமானம் பெரிய வருமானம் தான் முதல் வந்து புற சின்ன வருமானம் வரும். அப்ப நாங்கள் இங்க 2 பேரை இதை சைவர் ஆக்குறதுக்கு இவர் பெரியவர் என்று பார்க்க வேணும். இவரா பெரியவர். அப்ப நீங்க சொல்லுவீங்க, இப்படி பார்த்தால் இவர் தான் பெரியவர். P கீழ் 2GL வந்து P கீழ் 3GL பார்க்க பெரிதா இருக்கும். உங்களுக்கு தெரியணும், ஒரு பின்னத்தின் பகுதி சின்னனாக இருந்தால், மற்றதை விட சின்னனாக இருந்தால் அது பெரிதா இருக்கும். உதாரணம் பாருங்கள், அரை 1 கீழ் 3. பாருங்கள், இதனது பகுதி வந்து 2 இருக்கிற 3 என்ன போடுவீங்க? பெரிது. அப்ப இங்க 2GL 2 இருக்கு, அங்க 3 இருக்கு. GL தட்டுங்க, இதுதான் பெருசு. ரைட். பெரிய வருமானம் P கீழ் 2GL P கீழ் 2GL என்று சொன்னால் அதுதான் முதல்ல வரப்போறது. அது முதல் வந்து என்று சொன்னால் V பூஜ்ஜியமாகிவிடும். அதுக்கு பிறகுதான் இவர் வரப்போறார். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். நான் சொன்னேன், கீழறை வட்டத்தில் பூஜ்ஜியமாவது வேகம் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் ஓகே பண்ணி நீங்களும் தலையாட்டிட்டீங்கள். நான் அதை ஆரம்பத்தில் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை நாங்கள் நிறுவிக்கொண்டு போகிறோம். அப்ப நிறுவல்கள் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனபடியால் அதுக்காக விடையிலார். நீங்கள் ஒருக்கா படிச்சு விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், இன்னொரு ஆளுக்கு விளங்கப்படுத்த கேட்பார்கள், இப்படி இதை எப்படி செய்து காட்டுறேன் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட வயது குறைஞ்ச ஒரு தம்பி வந்து கேட்கலும் எனக்கு விளங்கப்படுத்தி விட அண்ணேன். அப்ப நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு தெரியாது என்று ஓடிவிட முடியாது, விளங்கப்படுத்த. அதுக்காக வேண்டியாவது நீங்கள் இந்த நிறுவலை நீங்கள் நல்ல மனதோட விளங்கோணும் என்ற நல்ல நோக்கத்தோட இதை நீங்கள் செய்து பிடிச்சு வச்சுக்கொள்ளவும் மிகவும் முக்கியமானது. இப்ப நான் விளங்கப்படுத்துறேனே, இப்ப நானும் இதுக்காகத்தான் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு முறையை ஒரு கட்டுப்பாடா வச்சிருந்து உங்களுக்கு சொல்லித்தான். அப்பதான் நீங்கள் என்ன 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். அதுக்கு நீங்கள் வடிவாக தெளிவாக விளங்கியிருக்கோம். ஆனபடியால் இப்ப நாங்கள் எடுத்துக்கொண்டு இவ்வளவு எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தோம். இந்த எல்லாம் பாருங்க, இந்த P எல்லாம் எடுத்தோம், K என்று போட்டிருந்தேன், அப்புறம் -P என்று போட்டிருந்தேன், எல்லாம் போட்டு எங்களுக்கு இப்ப தெளிவாக தெரிகிறது. இது கொஸ்டீட்டா வந்து இதுக்கு சமனாகத்தான் இது சைவர் ஆகும், கொஸ்டீட்டா வந்து இதுக்கு சமனாகத்தான் இது சைவர் ஆகும்.
அப்போ டிஆ விஆ சைவராதுன்றதான் இப்போ பிரச்சனை. அப்போ டிஆ விஆ சைவராது இது முதல் சைவராகும். டிஆ விஆ சைவராகுது என்பதை பார்க்கறதுக்கு நாங்கள் ஒன்றை பார்த்தோம். வடிவா விளங்க வேணும். டீட்டா சைவரிலிருந்து படிப்படியாக கூடிக்கொண்டு செல்லுகின்ற பொழுது கொஸ்டீட்டா ஒன்றிலிருந்து படிப்படியாக குறைந்து கொண்டு செல்லும். அப்போ ஒன்றிலிருந்து குறைந்து கொண்டு செல்லிக்க எல்லாம் இறங்கு வரிசைப்படி வரும். பெரிய வருமானம் வந்துதான் சின்ன வருமானம் வரும். இப்ப இதுல எது பெரிய வருமானமாக இருக்க போறதுன்ற நீங்கள் பார்க்க வேண்டும். பெரிய வருமானம் வந்தால் அந்த வருமானம் அடைந்த பிறகுதான் அடுத்த வருமானம் வரும். இந்த சந்தர்ப்பத்தில் இவர்தான் பெரியவராக இருக்கிறபடியால் வி ஆனது முதலில் பூஜ்ஜியத்தை அடையும். வடிவா பார்த்துக்கொள்ளும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி இருக்கிறபடியால் வி ஆனது வி சமன் வி தான் முதலில் சைவராகும். வி சைவராகித்தான் பிறகு டி சைவராகும். வி சைவரான பிறகு என்ன செய்யும்? துணிக்கை கீழே வந்துவிடும். ஆனபடியால் டி சைவரத்துக்கு அங்கு டி சைவராவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. வடிவா பார்த்துக் கொள்ளுங்கள். முதலாவது 2 தொடர்புகள் வந்திருக்கின்றது. இந்த 2 தொடர்பிலையும் கொஸ்டீட்டா பொதுவாக இருக்கின்றது. கொஸ்டீட்டா தான் அங்கே மெயின் ஆக்டர் மாதிரி இருக்கிறார். அவர் தான் 6 முதல் எடுக்கிறது. இங்கு சொல்லப்பட்டிருக்க இந்த தத்துவம் விளங்க வேண்டும். டீட்டானது பூஜ்ஜியத்திலிருந்து படிப்படியாக அதிகரித்தால் கொஸ்டீட்டானது ஒன்றிலிருந்து குறையும். ஒன்றிலிருந்து குறையுது என்று சொன்னால் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். திருப்பி சொல்றோம். ஒன்றிலிருந்து குறையுது என்றால் இறங்கு வரிசை. இறங்கு வரிசையில் பெரிய வருமானம் வந்துதான் சிறிய வருமானம் வரும். அப்ப மேலபாபம் இவர் கொஸ்டீட்டா சைவராகம் என்றால் இவரா இவரையா எடுக்கணும் என்று பார்ப்போம். அப்ப அதுல பெரிய வருமானம் தான் முதலே வரும் என்றபடியால் இவர் தான் பெரிதென்று நாங்கள் காட்டியிருக்கின்றோம். பியின் கீழ் 2GL பெரிது, பியின் கீழ் 3GL ஆக என்று எல்லாரும் வெளிப்படையாக தெரியும். ஆகவே அதான் காட்டு அரை பெரிது 1/3 அதை மனசுல வச்சுக்கொள்ளும். அதை வச்சுக்கொண்டு இதை நீங்க சொன்னீங்கள் என்று சொன்னால் வி தான் முதலில் பூஜ்ஜியமா. வி பூஜ்ஜியமான என்ன செய்யும்? திருப்பி டி இருந்தும் வேலையில் வி பூஜ்ஜியமாகிவிட்டது என்று சொன்னால் டீயால் ஒன்றும் செய்யலா. டி இருக்க வேண்டியதுதான். வி பூஜ்ஜியமா கணல்ல ஓய்வு அடைந்து மீண்டும் கீழே வருவதால துணிக்கை நடக்க போன்றது. கீழறை வட்டத்துக்குள் ஒரு ஊசலை போல் தொழிற்படும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன வகையில்? யூ வர்க்கம் சிறிது 2GL ஆக இருக்கும் பொழுது. அப்ப யூ வர்க்கம் சிறிது GL என்றால் இப்பதான் விளங்குது உங்களுக்கு. இப்பதான் எனக்குள்ள சாம்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. அதற்கு காரணமாகத்தான் இந்த வகை வழிகள் எல்லாம் இந்த வகைகள் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஒவ்வொரு வகையும் மிகவும் முக்கியமானது. அப்ப நாங்கள் இன்று முதலாவது வகையை பார்த்தோம். அதுல நாங்கள் முதலாவது கீழறை வட்டத்துக்கு கீழே இயங்குகின்ற துணிக்கையை பற்றி பார்த்தோம். அதுல இருப்பது கீழறை வட்டத்துக்குள் துணிக்கை அலைந்து கொண்டிருப்பதற்குரிய சந்தர்ப்பம். அந்த வகை என்ன? யூ வர்க்கம் சிறிது 2GL ஆக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஒரு நிலைக்குத்துடன் ஒரு குறித்த கோணத்துக்குள் சென்று இறுதி வேகம் பூஜ்ஜியமாகி கணநிலை ஓய்வுக்கு வந்து மீண்டும் பழைய இடத்துக்கு வந்து எதிர்பக்கத்துக்கு போய் ஒரு ஊசல் ஆடிக்கொண்டிருக்கு. அப்ப இதுதான் இங்கே இருக்கின்ற மிக முக்கியமான முடிவு. இப்ப நாங்கள் அடுத்தது இரண்டாவதுக்கு போவோம். இரண்டாவது என்ன சொன்னோம்? வகை 2 யூ வர்க்கம் சமன் 2GL. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு நான் நினைக்கின்றேன் தெளிவாக இருக்கும். திருப்பி ஒருக்கா நீங்கள் இதை பார்க்க வேண்டும். உங்களோட மாட்டுக்கு ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்க வேணும். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே கேட்டதை விட இன்னும் கொஞ்சம் கூட பெர்சன்டேஜ் அதிகரித்து இது உங்களோட வாழ்க்கை பூரா நீங்கள் மறக்க மாட்டீங்க என்பதை நான் மனப்பூர்வமாக நம்பி சொல்றேன். ரைட். இப்போ நாங்கள் அடுத்த வகைக்கு போகிறோம். அதே என்னென்று சொன்னால் யூ வர்க்கம் சமன் 2GL. யூ வர்க்கம் சமன் 2GL. யூ வர்க்கம் சமன் 2GL. அப்ப யூ வர்க்கம் சமன் 2GL என்று சொன்னால் நாங்கள் போடுவோம். பி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சய 2GL சக 2GL கொஸ்டீட்டா. இதுல நாங்கள் யூ வர்க்கம் சமன் 2GL என்று போட்டால் இதுகும் வெட்டுப்பட்டு போகும். அல்லது நீங்கள் இதை இப்படி சொல்லலாம். யூ வர்க்கம் சய 2GL சமன் சைவர். அப்ப இதுக்கு நாங்கள் சைவரை போட்டுடலாம். இது சைவரா போனா என்ன நடக்க போகுது? வி வர்க்கம் சமன் என்ன? 2GL கொஸ்டீட்டா. அப்ப நாங்கள் இப்படி போய்கொண்டிருக்க தீட்டா சமன் π/2 ஆக போடுவோம். அதாவது துணிக்கை இப்ப இதுக்குள்ள அலைந்து கொண்டிருக்க போது தீட்டா π/2 போட்டு பார்ப்போம். π/2 போட்டீங்கன்னால் வி வர்க்கம் சமன் சைவர் என்று வரும். 90 நாட் வி சமன் சைவர்.
அப்ப இந்த இடத்துல வரும்பொழுது வேகம் சைவராகும். அப்ப திரும்பி வரப்போகுது. ரைட், பார்த்துட்டோம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். டி சமன் என்ன மாதிரி? m/l u வர்க்கம் சய 2gl சக 3gl cos θ. m/l இது சைவர் சக 3gl cos θ. அப்ப நாங்கள் இதை சுருக்கினீங்க என்றால் 3mg cos θ. எல்லும் கேன்சல் ஆகி இப்போ நாங்கள் θ சமன் π/2 போட்டீங்க என்று சொன்னால் டீயை கண்டுட்டீங்கள். θ சமன் π/2 ஆக டி சமன் இங்க பாருங்கள் நாட். அப்ப டி சமன் அந்த இரண்டாவது வகையில பிள்ளைகள் வேகமும் சைவராகின்றது, இழுவையும் சைவராகின்றது. எங்களுக்கு அதிகமாக வேகத்தை தான் நாங்கள் பார்ப்போம். அப்படியா இருக்கிறபடியால் துணிக்கை அந்த கீழறை வட்டத்தில் ஒரு எளிய ஊசலாடும் என்பதை உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கின்றது நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மீண்டும் நாங்கள் இது செய்ததை ஒருக்கா திருப்பி மீள் பார்வை செய்ய வேண்டும். லேசான பகுதி இரண்டு வகைகள் உங்களுக்கு முடிக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் நாங்கள் இதை தொடர்ந்து வருகின்ற வகுப்புகளில் செய்வதோடு இவற்றை நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் பாட்டில் அதை திருப்பி செய்து இந்த ரெண்டையும் நல்ல தெளிவுடன் அடுத்த வகுப்பில் சந்திக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது எல்லோருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.